Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use. எபிசோட் ஓப்பனிங்கில் டேரனோட மெசேஜ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. டேரன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்மெட், இப்போ நீ இந்த லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்கானா, அப்போனா என்னோட வாழ்க்கை ஒரு இறுதிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நீ இது படிக்கிற காரணத்தினால நீ இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ரூட்டை விட்டு வெளியே வந்திருப்ப நான் நம்புகிறேன். அதுலேயும் நீ இந்த உலகத்தில், அதாவது அவுட் சைடு உலகத்தில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உனக்கு அதில் கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். ஏன்னா நீ இங்கே வாழ்ந்ததோட அங்கே வெளி உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இது உன்னோட ஃபால்ட்டு கிடையாது. அதனால் இதுக்காக நீ கவலைப்பட தேவையில்ல. என்னதான் என்னோட நேரம் ஒரு முடிவுக்கு வந்தானோ எனக்கு உன் மேலே இன்னும் கவலையாக தான் இருக்குது. அதனால நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஒருவேளை நீ ஒரு கோலே இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நீ வாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அப்போது நீ பேடன் அந்த இடத்துக்கு வேணால் போய் பாருவேன். ஏன்னா அது ஒரு கட்டானா அகாடமி. உன் ஏஜில் இருக்க குழந்தைங்கள்லாம் அந்த அகாடமியை அட்டன் பண்ணுவாங்க. அங்கே போனோன்னா நீ ஹியூமன்ஸை பற்றி, அதாவது என்னால் எது டீச் பண்ண முடியலனா ஹியூமன்ஸ் எப்படி வாழ்வாங்க, எந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நீ அங்கே போனோன்னா கண்டிப்பாக ஹியூமன்ஸ் எப்படி வாழ்வாங்க அவங்கள பற்றி எக்கச்சக்கமாக கற்றுக்கலாம். அது போக அந்த இடத்துல காமனஸும் நோபலும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீ அந்த இடத்துக்கு போனோன்னா நீ யார் என்னென்னு அதை பற்றி யாருக்குமே தெரியாது. அதனால நீ அந்த இடத்துல நல்லா வாழலாம். அஃப்கோர்ஸ் உன்னால் அந்த இடத்துல என்ரோல்மெண்ட் உன்னால் பண்ண முடியாது. ஆனால் நீ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல நான் சொல்கிற பேரில் அந்த பர்சனை நீ கண்டுபிடிச்சனா, அவர் பேர் தான் எத்தனா குடு ரோட். அவரை நீ கண்டுபிடிச்சனா அவர்கிட்ட நான் கொடுத்த ஸ்வாடை நீ காமி. அவருக்கு தெரியும் நீ என்னோட டிசபிள்னு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு ஓத் எடுத்திருக்கோம். அது என்னன்னா நாங்கள் 2 பேரும் உதவி செஞ்சுப்போம்னு. ஹெல்மெட், இந்த ஹியூமன் உலகம் வேணால் ரொம்ப டேஞ்சரஸாகவும் டெரிஃபிக்காகவும் இருக்கலாம். ஏன் நீ நினைக்கிறதோட பெருசாக இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சு வச்சுக்கோ, உன்னோட ஸ்ட்ரென்த்து மூலமாக எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியாது. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ கண்டிப்பாக அந்த உலகத்தில் சர்வே ஆவன்னு. அதனால பத்திரமா உன்னை நீயே டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு டேரன் சொல்லி அந்த மெசேஜை முடிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வாசிட்டு முடிச்சதுக்கு அடுத்து அந்த லெட்டரை பார்க்குறான். ஏன் இந்த லெட்ரு கொஞ்சம் ஸ்கிரிபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவரோட அந்த கடைசி நிமிஷத்தில் வச்சு இது எல்லாத்தையும் எழுதியிருக்காரோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அந்த லெட்டரை கொஞ்சம் நேரம் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப நன்றி டேரன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போனா என்னோடய டெஸ்டினேஷனை நான் இந்த இடத்துல செட் பண்ணுறதுக்கான ரீசன் கிடச்சிருச்சு. ஏன்னா நான் சும்மா இப்படி எங்கேயாவது சுற்றுறதுக்கு பதிலாக இந்த லெட்டரை ரீட் பண்ணனால ஈஸியாக நான் எங்கே போகிறேன்னு எனக்கு ஒரு இது கிடச்சிருச்சு, அதாவது ஒரு டெஸ்டினேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு அந்த லெட்டரை க்ளோஸ் பண்ணி அவனோட பையில் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல அந்த வெயிட்டர் டியர் கஸ்டமர் நீங்கள் கேட்ட மீல் உங்களுக்காக அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க வெயிட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மொத்தம் 15 மேக்ரான்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ 15 மேக்ரானா, அப்போனா இங்கே இருக்க சாப்பாடுக்கு 15 மேக்ரானா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அவனோட அந்த பவுச்சிலேருந்து ஒரு கோல்டு காயின் எடுத்து கொடுக்குறாங்க, இந்தாங்கன்னு. அதை பார்த்தோன்னே அவங்க அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. இது ஒரு 1000 மேக்ரான் தானே அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒன்று பார்த்ததே இல்லாத மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ நான் இங்கே தூங்கலான்னு பிளான் பண்ணுறேன், ஸோ இங்கே தங்குறதுக்கான அந்த சார்ஜஸும் இதில் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது இவ்வளோ நேரம் குடிக்காரனா ஒருத்தவங்க இருந்திருப்பாங்களே போன சாப்டரில், அவங்க பார்க்குறாங்க என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சாப்பாடு கொடுத்தவர் ஓ தூங்குறதுனா அப்போ நீங்கள் லாட்ஜ் கேட்குறீங்களா, ஓகே சார் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு சேர்த்து எடுத்துடுறான். அப்புறம் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவன் திரும்பி பார்க்குறான், யார் இது இவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு. அப்போ நம்ம ஹீரோ அந்த காசெல்லாம் எடுத்து அவன் பவுச்சில் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, நான் 19,000 மேக்ரான்ஸை அந்த ரெக்வஸ்ட் மூலமாக ஏர்ன் பண்ணேன், அப்போனா என்கிட்ட அதிகமாக தான் இருக்குது போல் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த இதில் சொல்லியிருந்தேன்ல 4ல் 3 பகுதி நம்ம ஹீரோக்கு, 4ல் 3 பகுதினா 1,50,000 மேக்ரான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 90,000 மேக்ரான்ஸு நம்மளுக்கு ஹீரோக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதை தான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நான் இன்றைக்கி இந்த இடத்துல தூங்கிட்டு நாளைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு நேராக யாரோ வேகமாக அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த குடிக்காரன் ஓய் தம்பி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை அடிச்சுக்கிட்டு ஹீரோக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஓ உன்ட்ட எக்கச்சக்கமாக காசு இருக்க போல அப்படின்னு கேட்கும்போது,
நம்ம ஹீரோ அப்படியே வந்து அவனை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த குடிகாரன் வந்து நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த குடிகாரனுக்கு பின்னாடி இன்னும் ஒரு 2 பேர் வந்து நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட்ட இருக்க காசு அடிக்கலான்னு. அப்போ அந்த இடத்துல அந்த குடிகாரன் என்ன சொல்கிறேன்னா, உன்னைய பார்த்தா எக்கச்சக்கமாக காசு இருக்குது போல். ஸோ அங்கே ட்ரிங்க்ஸ் குடிக்கிறக்காக எங்களுக்கு கொஞ்சம் காசு கடனாக கொடுக்கலாமே. இது போக ஒரு 20,000 மேக்ரோன்ஸ் கொடுத்தா எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 20,000 மேக்ரோன்ஸ்னால் நம்ம ஹீரோட்ட வந்து ஒரு 20 கோல்டு காயின். நம்ம ஹீரோ வந்து இல்லை அப்படின்னு வந்து சொன்னோன்னே அந்த இடத்துல இந்த சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, அவங்களும் பயப்படுறாங்க. அப்போ அந்த குடிக்காரன் வந்து கத்திக்கிட்டு என்ன அப்படின்னு கத்துறான். அப்படி கத்திட்டு அவனோட கையை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி நரம்பு புடைக்கிற அளவு வச்சுக்கிட்டு அப்படியே அந்த டேப்பில் வந்து குத்துறான். அப்படி குத்தும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ கொடுத்த சாப்பாடு அப்படியே மொத்தமாக கீழே விழுகுது. நம்ம ஹீரோ அந்த சாப்பாடை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த குடிக்காரன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு என்ன மைண்டு போயிடுச்சா, நீ எவ்வளோ தைரியம் தான் என்னை எதிர்த்து பேசு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஆமாம் நீ யார் அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குத்த வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அசால்ட்டாக அதை தடுக்கிறான்னா அந்த ஃபோர்ஸை பிடிச்சோன்னே இங்கே பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியல, உனக்கு என்ன காது கேட்குமா கேட்காதா, நீ என்ன செவிட்டு பையனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். பார்த்தா அந்த ஃபுல் பவரில் பிடிச்சா நம்ம ஹீரோ அசால்ட்டை பிடிச்சிருக்கானா, பிடிச்சி அமுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கை அப்படியே வலிக்குது. இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு அந்த குடிக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்கால, அவன் வந்து எவ்வளோ தைரியம் தான் எங்களோட பாஸோட பஞ்சை நீ ஃபோன் பண்ணியிருப்பேன், யூ லிட்டில் டேம் பிராட் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஃபிஸ்ட் வச்சு குத்த வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதுலேருந்து அசால்ட்டாக டாச் பண்ணிட்டான். அவனோட இன்னொன்று கை வச்சு அப்படியே குத்த வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பெரிய குத்தும் போது அவன் மூக்கில் இருந்து வாயிலேருந்து அப்படியே ரத்தம் தெரிச்சு அவன் அப்படியே பின்னாடி போய் விழுகிறான். அதை பார்த்தோன்னே மற்றவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் அந்த நேரத்தில் வந்து அந்த போதை டைமில் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பாஸ் மாதிரி இருக்காள். அவன் என்ன பண்ணுறான்னா, ராமிட் இவன் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ ஃபைட் ஸ்டான்ஸில் ரெடியாக இருக்கான். அதை பார்த்தா அந்த குடிக்காரன் வந்து டேய் நீ யாரா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நான் ஒரு மெஷினரி அப்படின்னு முழுசாக கூட சொல்லுவான். பாதி சொல்லிட்டு அந்த டேபிள் இருக்கும்ல அதை வச்சு காலை வச்சு எத்தும் போது அந்த டேபிள் அப்படியே பறந்து போய் அந்த குடிக்காரன் மேலே விழுகுது. அவன் அப்படியே பறந்து போகிறான். அவன் மூஞ்சி அப்படியே அடி வாங்குது. அவன் அப்படியே பறந்து போகும்போது நம்ம ஹீரோட காசு பணம் மூட்டை இருக்கும்ல, அது அந்த டேபிள் இருக்கும். அது கரெக்டாக நம்ம ஹீரோ கைக்கு வந்துருச்சு. இந்த இடத்த விட்டு போங்க, என்னைய வந்து பாதர் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோ வந்து கேஷை சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு அடி வாங்கினவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கேயே வெயிட் பண்ணுறான். நீ இதை பற்றி கண்டிப்பாக வந்து இது பண்ணுவாடா, ரெக்ரெட் பண்ணுவாடா, எங்களை டிஸ்ஓபே பண்ணுறல விட மாட்டோம்டா அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்க போகலாம், இவன் வந்து என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணிட்டான், சே இந்த இடத்துல போய் குடிக்க வந்த பற்றியா அப்படின்னு வந்து அவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து நீ கண்டிப்பாக இதை ரெக்கார்ட் பண்ணுவேன், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கண்ணை முடிச்சு வச்சுக்கோ, இல்லைனா நீ எங்களை டிஸ்ஓபே பண்ணனால உன்னோட கழுத்தில் எவனாச்சும் கத்தியை வச்சு குத்துவாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ கேஷெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு என்னதான் விஷயம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க வந்து அந்த கதவை பூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போனா இந்த கேபிள் மாதிரி தான் ஹியூமன்ஸுக்கு எல்லா இடத்துலையும் இருப்பாங்க போல். கேபிள்னால் யாருன்னா அந்த ப்ளூ மண்டக்காரர் இருப்பால அவன் தான். என்ன ஒரு வெறுப்பாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ ஒரு பெருமூச்சு விடுறான். அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சார் அப்படின்னு அந்த சாப்பாடு கொடுத்தவர் வந்து கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ என்ன திரும்பி பார்க்கும்போது நீங்கள் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிருங்க, அவங்க திரும்பி வந்தாங்கன்னா அவ்வளோதான், அவங்க வந்து உங்கள் மேலே வார டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அந்த பிளாக் ஹார்க்கு அவங்க பேர், நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்னது பிளாக் ஹார்க்கா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்கும்போது பிளாக் ஹார்க் அவங்கெல்லாம் வந்து ஒரு திருடர்கள், இந்த அண்டர் வேர்ல்ட்லேயே வந்து பெரிய டாமினேட் பண்ணுற ஒரு குரூப்பு, அது போக அவங்களுக்கு எக்கச்சக்கமான கிரிமினல் ரெக்கார்ட்லாம் இருக்குது, அவங்க யாராக இருந்தாலும் காசுக்காக கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இந்த டவுன் விட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிருங்க அப்படின்னு பதற்றத்தில் பேசும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போனா இது ஒரு பெரிய தலைவலி தான் போல், சரி அப்போ அவங்கள வந்து சீக்கிரமாக நம்ம சண்டை போட்டு முடிச்சிடுவோம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த இடம் அப்போ நம்ம ஹீரோ என்ன நினச்சிக்கிறான்னா, அதுலேயும் நான் தூங்குற இடத்துல வந்து அவன் சண்டை போட்டாங்கன்னா அது ரொம்ப அழுக்காக மாறிடும், அதனால அவங்கள வேற எங்கேயாச்சும் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த சாப்பாடு கொடுத்தவர் என்ன சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு இங்கே நேரம் இல்லை, நீங்கள் இந்த இடத்துலையும் தங்க முடியாது, நான் வேணா உங்களோட அந்த லாட்ஜுக்கான காசை வந்து ரிட்டர்ன் கொடுத்துறேன், நீங்கள் உடனே இந்த இடத்த விட்டு ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் எப்போ அந்த மனுஷங்களாம் இங்கே வருவாங்க அப்போ நம்ம ஹீரோ கேட்குறேன் புரியலை அப்படின்னு வந்து அங்கே இருக்க சாப்பாடுக்காரர் கேட்குறாங்க, அவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆமாம் அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு வந்து அந்த சாப்பாடுக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அது போக அவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு கேட்டாங்கன்னா நான் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போனேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் என்ன நினைக்கிறான்னா ஒரு ஹியூமன்ஸோட சண்டை போடலாமா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ன வெயிட் பண்ணுங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் திரும்பி வரதுக்குள்ளே என் ரூம் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். அவர் வந்து
ஆமாம் நீங்கள் சீரியஸாக எதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னு யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ்டா இது கண்டிப்பாக பண்ண. அது எவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான் நீயே பார்த்தல, அவனை விட்டக்கூடாது, எங்களோட ப்ரைடு எங்களோட லைஃப் தெரியுமா, இவன் இப்படி பண்ணிட்டு போனான்னா எங்களோட பிஸ்னஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னு அங்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இருந்தாலும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அவன் வேற ஏதோ மெஷினரின்னு வேற சொல்லியிருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் எதா இருந்தானே அவன் ஒரு குழந்தை பையன், அவன் வந்து எங்களை டென்ஷன் ஆகிட்டான், இல்லை நாங்கள் விட மாட்டோம், அவனை பிடிச்சி அட்டிக்கு போ அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீ என்ன பண்ணு, நேராக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போ, நாங்கள் மற்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த துணி போட்டவன் வந்து என்னது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து பிரதர் பிரதர் நான் வந்து கண்டுபிடிச்சா அவன் எங்கே இருக்கான்னு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. யாருன்னு பார்த்தா என்னது அந்த எம்ப்ளாயி சொல்லிட்டா நான் எங்கே போனான்னு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவன் வந்து அந்த வீட்டில் இல்லை, அவன் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்கானா, அவன் ஆப்வியஸ்லி நம்மளை பார்த்தா அவன் ஓடி தானே போவான், அதான் அந்த இடத்துல ஓடி போயிட்டான் போல. ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம கூட சண்டை போட்டால் அவன் தோத்துருவான்னு, அதான் அவன் துணிக்காரன் ஓடிட்டான் போல அப்படின்னு வந்து அங்கே இருக்க ஒருத்தர் வந்து மூச்சு வாங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த குடிக்காரன் வந்து என்னது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என் குழந்தை நீ ஒரு தப்பான பிளேஸை சூஸ் பண்ணிட்ட ஓடுறதுக்கு அப்படின்னு அவன் டெரராக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஃபாரஸ்ட் வந்து நம்ம கைக்குள்ளே தானே இருக்குது, அது போக அவன் கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கான், அந்த ட்ரேஸ்லாம் அங்கே தான் இருக்கும், நம்ம போய் அவனை கண்டுபிடிச்சி அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு அங்கே மாஸ்க் போட்டவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து ஆமாம் ஆமாம் அப்போனா எல்லோரும் கிளம்ப ஆரம்பிக்கலாம், இப்போ நம்ம ரெடியாக இருப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எல்லோரும் வந்து மாஸ்க் போட்டு ரெடியாக இருக்காங்க. அது ஒரு குழந்தையா இருந்தானோ அவனுக்கு அவனோட இடம் தெரிஞ்சாமல் போயிடுச்சு. அதனால இந்த பிளாக் ஹாக்கோட இந்த நைட்டு எப்படி இருக்குன்னு அவனுக்கு இன்னைக்கு தெரியும். அதுக்கடுத்து அவனோட ஓன் சவப்பெட்டிக்குள்ளே அவனை புதைச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் எது தெரியுமா ரொம்ப கொடுமையான சாவு, அவன் எங்ககிட்ட பிரச்சனை வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு எல்லாரும் மாஸ்க் போட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் தெரிலனா நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு காட்டை காமிக்கிறாங்க. அந்த காட்டில் பார்த்தா ஒரு ஸ்லீப்பிங் பேக் பக்கத்தில் ஒரு போன் ஃபயர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, நான் அந்த மெஷினரி கிராப்ஸில் இருந்த நேரத்தில் நான் எக்கச்சக்கமான விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதுலேயும் சில மக்கள் இந்த உலகத்தில் டிமானிக் பீஸ்ட் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சில மக்கள் அவங்களோட ஓன் லைஃபே ரிஸ்க் வச்சு மற்றவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹியூமன்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. டேரன் நீங்கள் சொன்னீங்க இந்த ஹியூமன் வேர்ல்டு வந்து ஒரு பிளேஸ் கிடையாது, ஸ்ட்ரென்த்து மூலமாக எப்பவுமே வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாதுன்னு. ஆனால் இன்னும் எனக்கு அதை பற்றி புரியல அப்படின்னு ஹீரோ வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அந்த குரூப் வந்து நேராக நம்ம ஹீரோவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது எனக்கு தெரியல எப்படி வந்து இந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு. அதனால் இப்போதைக்கு என்னோடய ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் எல்லா ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனோட போ எடுக்கிறான். ரியலைஸ் ஆயிடுச்சு அது என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் இங்கே வாங்க அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு வந்து திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல சில ஹியூமன்ஸ் எப்பயுமே டிமானிக் பீஸ்டமாக தான் இருக்காங்க. அதனால அப்படின்னு ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து கில்லிங்கிட்ட விட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போது அப்படிப்பட்ட ஹியூமன்ஸை வந்து நான் இந்த டிமானிக் பீஸ்டமாக தான் ட்ரீட் பண்ண போகிறேன். அதனால அப்படி ஸோ நீங்கள் என்னை ஆம்புஷ் பண்ண வந்தனால நான் உங்களை கொலை பண்ண போகிறேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இதோட இந்த லூப் ஆரம்பிக்குது. எந்த லூப்னா நீங்கள் சாப்டர் 1 பார்த்துருப்பீங்க, அதை கூட நான் ஆட் பண்ணி விட்டுறேன். அதோட இந்த சீசன் 1 மொத்தமாக முடியுது. சீசன் 2 பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அகாடமிக் போயிட்டு அங்கே வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கடுத்து நான் வந்து ஒரு லிஸ்ட்டை போட்டுடுறேன், ஒரு 4 இது மாதிரி போட்டுறேன். அந்த 4 இதில் நீங்கள் ஓட்டிங்க போட்டுருங்க, அடுத்த சீசன் அதுலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ 4 வித்தியாசமாக ஒரு மான்வா போடுறேன். ஒன்று ஓல்டு கண்டினியூ தான், அதை நீங்கள் பிக் பண்ணுங்கள், அதை நான் நெக்ஸ்ட்டு போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ பை கைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து நீங்கள் அப்படியே கிளம்புனா கிளம்பிக்கலாம். இதுக்கடுத்து வரதெல்லாம் ப்ளூ ப்ளஸ் தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறது தான். இடையில வர நாய்ஸு எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ விருப்பம் தான் பாருங்கள், உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். ஏன்னா அடுத்து வந்து ஒரு 17 நிமிஷம் இருக்குது. ஆனால் கதை இதோட முடிஞ்சிச்சு, சீசன் 1 முடிஞ்சிச்சு. ஸோ பார்க்கணுன்னா பாருங்கள். பை. சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே போயிருப்ப. போனே மாதிரி இருக்கிற ஏஜ் என்னதான் வந்து என்னோடய ஹார்ஸ் ட்ரைனிங்கை நீங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஓவர் கம் பண்ணிட்டு வந்தானோ நான் உன்னை
இதை நம்ம ஹீரோ பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன எழுத்தெல்லாம் ரொம்ப ஸ்கேடியாக இருக்குது. ஸ்கேடியானா கொஞ்சம் எழுத்து வந்து கண்ணா பின்னான்னு இருக்குது. அப்படியே அந்த லெட் அப்படியே அந்த லெட்ரு சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த லெட்டரை பார்த்துட்டு என்ன நினைக்கிறான்னா, இந்த லெட்ரு ஏன் கொஞ்சம் கிறுக்குன மாதிரி இருக்குது. அப்படியே அந்த லெட்டரை வந்து அப்படியே அந்த லெட்டர் ஏன்னா நான் சும்மா இங்கிட்டு இடத்துல காஸ்ட் அப்போனா இந்த இடத்துல வந்து சாப்பாடோட ரேட்டு 15 மேக்ரானா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவன் கையில் இருக்க ஒரு தங்க காயினை வந்து அப்போ நம்ம ஹீரோ வந்து அவன் கையில் இருக்க ஒரு தங்க காயின் எடுத்து கொடுக்குறான். அந்த தங்க காயின் எடுத்து கொடுக்கும்போது இது 1000 மேக்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கோல்டு காயின்னா அது 1000 மேக்ரானுக்கு சமம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ வந்து முடியாது அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்க அந்த சாப்பாடு கொடுத்துருப்ப நம்ம ஹீரோ வந்து இல்லை அப்படின்னு வந்து பாரு நீ யாருன்னு எனக்கு தெரில உனக்கு இங்கே பாரு நீ யாருன்னு எனக்கு தெரில உனக்கு என்ன காது கேட்கலையா அப்படின்னு அவன் ஹீரோ அசால்ட்டாக பிடிக்கிறானா அவன் கை அப்படியே வலிக்க ஆரம்பிக்குது. அடிச்சு அடியில் அவனோட ரத்தம் அப்படியே செதறுது. அப்படியே அவன் பின்னாடி போய் விழுகிறான். அந்த இடத்துல அவனோட டேபிள அந்த இடத்துல நம்ம ஹீரோ உட்காந்த டேபிள் அப்படியே ஒரே எத்த அந்த டேபிள நேரம் அந்த ஹெட்டாக இருக்கிற குடிக்க அது இப்போ அப்போனா இந்த கேபிள் மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஹியூமன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்போ நான் நினச்சி